எதிர்த்து பேசாயிரம் விட்ட வரலாம் அப்பா முருகா கருப்பு இப்ப போடா வேணான்னு சொல்லி எடுத்து பேசக்கூடாது. நல்லா பேசுங்க சாமி. சும்மா வெற்றிவேல் இருக்கானா? இருக்கா அப்படியில கருப்பேண்டா சாமி போயிட்டாங்கடா. எப்பா கருப்பு இந்த முதுகுளத்தூர் மட்டும் கிடையாது. சரி, இந்த சுத்து வட்டார எல்லா கிராமத்தையும் கருப்பேன் காத்து காமாடு தலைமாடு காப்பேன். சாமியார் தான் காத்துதான் செய்யணும். அப்பா என்னப்பா முதுகுளத்தூர் பக்கம் இருந்து நீ தூங்க விடாம போன் பண்றது யாருப்பா? அது உனக்கு தானே தெரியும். நாளைங்க போனும் போட்டாலும் பரவாயில்ல, போனா போட்டுக்கிட்டு எந்த ஒரு ஊரை சொல்லிட்டேன். அப்புறம் யாரு டான்ஸ் சொல்லிட்டேன். சரி, யாரு நாரதர் எல்லாத்தையும் சொன்னாலும் ஊருக்கு போறையிலே கொட்டை மேடையா கலையரங்கம்மா. சரி கலையரங்கம் நான் சொல்லிட்டேன். சரி, ஊர்ல உங்களுக்கு கறி சாப்பாடு போடுவாங்கல்ல, மீன் சாப்பாடு போடுவாங்க, அதையும் சொல்லிட்டேன். கான்ட்ராக்டுக்கார ஆம்பளையா பொம்பளையா? சரி ஆம்பளை, அதையும் சொல்லிட்டேன். வேன்ல உரையில இல்ல மாட்டு வீட்டுல உரையலாம், இது வேறையா? வேன்ல தான் போறேன், அதையும் சொல்லிட்டேன். ஊர்ல போய் இறங்கணும்னு டீ குடிப்பையில ஒண்ணுக்கு போவேலாம். முப்பட்டு வார்த்தையுமாடா சொல்ல முடியும். சித்திரவ எத்தனை இருக்கு? இது பரவாயில்லண்ணே. நேற்று நம்ம போன பொன்னமராதுல ஒரு ஆளு பாட்டை கேட்டவனே மங்குன்னு கூச்சி அடிக்கான். சாமி பாட்டு கேட்ட உடனே அதுவும் சத்தியமூர்த்தி மாமா ரப்புன்னு அடிக்கிறாப்புல அவன் விட்டல. சரி கட்டி மங்கன்னு குதிச்சு ஆளுகளை பூனை உழப்புறேன். எம்புட்டுனாரு ஆறுன்ற அங்கிருந்து ஒரு ஆளு விளக்கமாறு ஒண்ணு நடந்து எடுத்து நீட்டினார். இதுக்கு பாட்டை நிப்பாட்டியே உன்னை அடிக்க விடாண்டா. உன்னைய ஏனே அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு, அதனால நான் படிச்சேன். அவன் முண்டை கால இருந்து தண்ணியை போட்டு இதே ஆட்டம் தான் ஆடுறேன். தண்ணியை போட்டு காலில இருந்து இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். இப்படிலாம் இருக்கு. என்னத்த சொல்ல? அதனுடைய சிறந்த முறையில் சீன்தாளம் எடுத்துக்கொண்டு அனுபவமாமா இடச்சூரணி வெற்றிவேல் அவர்கள் சீன்தாளம் அவ்வளவுதான். காராச்சாவை வெத்தி முடிச்சுட்டார். விடிய போடும்ல அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை டான்ஸ் என்றால் மேடையில் இவ்வாறுதான் நாகரிகமாக நிற்க வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், நாகரிகமாக ஆட வேண்டும். உதாரணமாக வழங்கக்கூடிய அன்பு பசமுகு சகோதரி மதுரையைச் சேர்ந்த ஆர் யோகலட்சுமி அவர்கள் டான்ஸ் காலை. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் வெளியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் வெளியிலே, பாடும் மொழியிலே கீதமாடும் வெளியிலே, பாடும் மொழியிலே கீதமாடும் வெளியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் வெளியிலே. இசையில் மயங்கி அற்புதமான பாட்டு. நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே, நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே, மல்லிகை அரும்படுத்து வனமரனே பறிச்சுட்டான். அக்கம் பக்கம் என் புள்ள அக்கம் பக்கம் பாரு, உன் பக்கம் வர போறேன். நடக்கண பார்க்காத நீ சைக்க என்னால் முடியாது. கலக்கட போல மைக்கே திருகாதடி மற்றதெல்லாம் குறைச்சு அக்கம் பக்கம் பார்க்காத மக்கள் அக்கம் பக்கம் பாரு மக்கள் வர போறேன். ஒரே மாதிரி வை முஸ்தபா மைசெட்டு வந்து சொல்ல தேவை கிடையாது. நீ பாட்டுக்கு நோண்டிக்கிட்டே இருக்க. லவ் பெயிலியராடா இவன் பேரம் பத்தி எடுத்திருக்கேன். அதே நோண்டேன் பழைய பல்லாங்குழி விளையாட வாங்கி வர்றது. இதுக்கு முன்னாடி இது சேச்சிப்பில் ஓடிட்டான் போல, அப்படி அள்ளிட்டாங்க. அதுபடியாக தெல்ல தெளிவாக ஒரு நாடகம் மட்டும் கிடையாது, அனைத்து சுப காரியங்களுக்கும் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற, இன்னும் அமைக்க காத்துக் கொண்டிருக்கின்ற அம்பு ஸ்தாபனம் எங்களது முதுகுளத்தூர் உடா முஸ்தபா
முஸ்தபா ஆடியோஸ் முதுகுளத்தூர். போடுங்க போ பாட்ட. அற்புதமான மைசெட்டு. இது எவ்வளவு நாள் உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த? இதே வேலையாச்சும் தெரிஞ்சிருப்பியா மைசெட்டு. சூப்பர் மைசெட்டுப்பா. ஏன்னா அதிக பாட்ட முஸ்தபான மைசெட் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. உண்மையிலேயே சொல்ல முடியாது. மிக திறமையான மைசெட்டு. ஆனா இப்படி பாட்டு போடுவேன் நினைக்கிறேன். அதை காட்டில் ஆப்ரேட் பண்றதால முக்கியம். அப்ப வேற கதவாளி குஞ்சு மாதிரி முடிக்கிறானே. பழைய மண்டை. பல கோடிக்கு மைசெட்டு வாங்கினாலும் பெரிய மைசெட்டே கிடையாது. அந்த மைசெட்டினுடைய ஆப்ரேட் பண்ற ஆளுங்க திறமையா இருக்காங்க. அற்புதமா திறமை ஆப்ரேட் பண்ண கொண்டு கூட இருக்கிற அன்பு சகோதர அவர்களுக்கு எங்கள் கலை குடும்ப சார்பாக நன்றி. வணக்கம். எங்க ஊர்ல எங்க மாமா மைசெட் வச்சிருக்காங்க. சொந்த தாய்மான். சரி. அப்படி மைசெட் நான் காது ஊத்தின காலத்துல இருந்து 2 குழாதான் வச்சிருக்கேன். அண்ணா நல்லா சாதி மானுக்கு பிறந்தவன். என்ன ஆயுத பூஜைக்கு வீட்டுக்கு வெள்ளை எடுக்கிறானா பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கிறானா தெரியாது. சரி. அந்த 2 குழாயை கம்மாத்தல்ல வைக்கல போட்டு தேய்ச்சு அதுல வெள்ளை அடிச்சிருவேன். செகண்ட் துள்ளி தெய்வமலையார் அடிக்க சைக்கிள்ல தான் போவார். சரி. அந்த ஆளு காது ஊத்து விட்டு 2 போஸ்ட் மரத்தை கட்டிடுவேன் காது ஊத்துக்கு. ஆமா. சாப்பிட கூப்பிடும் போது மைக்கில கூப்பிடும் போது அந்த 2 குழாயில எப்படி கேட்கும்? சாப்பிட கூப்பிடும்ல எப்படி சாப்பிட சின்ன பையன் போக மாட்டாங்க. ஒரு மாதிரியா பேசுறாங்க அடிப்பாங்க. அற்புதமான மைசெட். அருமையா. ஏன்னா பழைய பாட்டு என்னைக்குமே பழைய பாட்டு. பழைய பாட்டு பழசுபட்டா என்னைக்கு அதுக்காக கிளை தூக்கி மூலையில வைக்க முடியும்? அதான பழசுபட்டு போனா பழைய பாட்டை கேட்டிருக்கீங்களா? ஆமா. எப்படி பாட்டு? கோமிக்கிறா பிள்ளை கோச்சுக்காத கண்ணு இந்த குட்டிக்கரணம் போடணுமான்னு என்ன கோவப்படம் போல் செவந்த நல்ல கண்ணு இந்த கொண்டாந்திருக்கம் பொட்டு கடலைய தின்னு. காதலி கோபமா இருந்தாலும் பொட்டுக்கல்லையை கொடுத்து சமாதானம் பண்றதுக்கா இந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சு. எப்படி பாட்டு? ஊரார் ஊரங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே சினைக்கு பாம்பு வேடம் கொண்டு நல்ல பாம்பு வேடம் கொண்டு நான் வருவேன் சாமத்திலே ஓரார் உரங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே. இந்த பொம்பளை பிள்ளை ரிவர்ஸ் அடிச்சிருக்கு. எப்படி? நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமும் வந்தாயானால் ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்துடவே ஆரா மர உறங்க அடிமரத்தில் வண்டுறங்க ஓமடியில் நான் உறங்க என்ன தவம் செய்தேனோ. கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு அதியா. அதுக்கப்புறம் நடுத்தரமா பாட்டு வச்சப்பா. என்ன பாட்டு? கண்ணா என் சேலைக்குள்ள கட்ட ரொம்ப புகுந்துருச்சு எதுக்கு ஊசி முட்டை நசுக்கு இதுக்காக முண்டாடி கடிச்சு பிடிச்சா 50 பேர்த்த வாடகை கூட்டு வர முடியும். நசுக்கி விட்டு போப்பான்னு புடிச்சு சந்தேகப்படணும் இல்லையா? உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு. அந்த பிள்ளை பேரு ரேஷன்கால இருக்கிறது பேரு முத்து பேச்சு. சரி. அடுத்த வரிய கமனி. நான் ஓர கண்ணால் பார்த்தாலே நீ புள்ளத்தாச்சு. ஓர கண்ணை பார்த்தாலா சென்னையாயிரம் பத்தியா? அதுக்கு என்ன ஆண்ட எப்படி ஓரக்கண்ண பார்த்தா? அந்த காலத்துல என்னதான் தமிழ்நாட்டிலே மட்டும் கிடையாது உலகத்திலே நாகரிக காலம் கம்ப்யூட்டர் காலம் மாறிக்கொண்டிருந்தாலும் தமிழகத்திலே பழைய பண்பாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் பஞ்சம் தலையிறுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. காரணம் தெரியுமா? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பா அப்ப செம்பரி ஆடுதெல்லாம் வச்சிருப்பாங்க. சரி. அப்ப எங்க ஐயா கடையில போய் ஆட்டுக்கடைக்கு கூட செம்பரி ஆட்டு பத்தியில ஒரு கயத்துக்கட்டுல போட்டு தூங்கிட்டு இருப்பாரு. சரி. எங்க அப்பத்தா குளிச்சுட்டு தண்டி போட்டு பழைய 2 ரூபா காசு மாதிரி வச்சுட்டு போய் எங்க ஐயா மெதுவா தூக்கத்துல எந்திரிச்சிட்டானா நம்ம புருஷன் மனசு தாங்காது அப்படின்னு எங்க அப்பத்தா கண்டாயஞ்சலை கட்டிட்டு பாதுவா போய் எங்க ஐயா காலை தொட்டு கும்பிடும். சரி. என்னைய சென்னையாக்க பிறந்த சென்னையாக்கவா என்னைய துணையாக்க பிறந்தவன் அப்படி சொல்றான் அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்டுட்டு வாச தொழிச்சு அன்னைக்கு 13 பிள்ளை பத்துச்சு அந்த காலம் அப்பத்தா. இன்னைக்கு எந்த பொம்பளையாலும் புருஷனை காலை தொட்டு கும்பிடுறிய ஒரு சேர் இருந்தா புருஷன் வந்துட்டானே உட்காந்துருவானேன்னு போய் உட்காந்துக்கிறது சீரியல் பார்க்க. இன்னைக்கு ஆம்பளை அட்வான்ஸா 12 குடிச்சிட்டு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறேன். கட்டிங் போறதுக்கு 40 ரூபா குறையாத காசு ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லைன்னு சொல்லாத. அஞ்சலத்துல பாருமா நல்லா இருப்பேன். அதுல சில பேர் பொண்டாட்டி காலை சுரண்டு வாங்கி அதே கொலுசு இருந்தா அத்திரு போய் குடிக்கலாம். அற்புதமான மைசெட். முஸ்தபா என்னப்பா முஸ்தபா. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருக வருக என்ன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள். இந்த நாடகத்தினுடைய உபயதாரர்கள் மதிப்பு மரியாதைக்குரிய எம் முருகன் BA EX MLA அவர்கள் முதுகுளத்தூர் மற்றும் தூரி ஆர் மாடசாமி EX MC அவர்கள் தலைவர் கூட்டு விவசாய வங்கி முதுகுளத்தூர் 2 அன்பு உள்ளங்களும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதன்படியாக இந்த நாடகத்தினுடைய சிறந்த 2 அமைப்பாளர்கள் கிடாத்திருக்கை எம்பி முருகன் ஹார்மோனிஸ்ட் அவர்களும், நாடக ஒருங்கிணைப்பாளர் முதுகுளத்துறையைச் சேர்ந்த எஸ் முத்துராமலிங்கம், நகர் வர்த்தக சங்க முத்துராமலிங்கம் அவர்களும், ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு அண்ணா கிடாத்திருக்கை எம்பி முருகன் அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற இந்த நாடகத்தை 20 நாடகங்களை குறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் உங்களே நடித்துக் கொண்டிருப்பவன் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தனமாகி மறைந்த வீராளங்குளம் எஸ் மணியா மாணவனம், மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளி சேரியை சேர்ந்த அடியை MK ராதாகிருஷ்ணா பாபுனுகாமி. இந்த மேடை மறக்க முடியாத ஒரு மேடை. என்னை இங்கே வரவழைத்து அழைத்தது முதலாக நேதாச்சி அறக்கட்டளை அன்பு மச்சான் மயில் அவர்களும் மூர்த்தி அவர்களும் இந்த மேடைக்கு என்னை முதலாக அறிமுகம் செய்த நேதாஜி அறக்கட்டளை மயில் மச்சான் அவர்களுக்கு, மூர்த்தி மச்சான் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். பெரிய நாடகம் தம்பி சார் போய்ப்பா ப்ளீஸ். வைக்கிறேன் அல்ல இங்கே கம்மாக்கரை இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கும் கிடாத்திருக்கை எம்பி முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மொத்தமா அள்ளிட்டு வாங்க முத்துராமலிங்கண்ணா இருக்கு சொல்லு ஒவ்வொருத்தர். இங்கே மிருதந்திருக்கும் மஞ்சூர் நாடு என அதைச் சேர்ந்த SO செல்வராஜ் அவள கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். யார கோனேஜ் வைக்கிறேன். இங்கே பலவாத்திய அன்பு மாமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எடச்சூருணி வெற்றிவேல் பாசமாமா அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு மட்டும் கரைச்சி போடுவாங்க நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இங்கே பொப்பனோடி அன்பு தம்பி மானாமதுரை அருகே உள்ள கள்ளீசியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, அருள்மிகு வடக்குவாசல் செல்லியம்மன் ஆலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சியான இந்த நாடகத்திற்கு நாடக உலகில் தலை சிறந்த நடிகரும் முதலிடத்தை பெற்றவருமான லட்சோம லட்ச ரசிகர்களை பெற்றவரும் நமது அன்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக இந்த பொன்னாடையை போட்டு கௌரவப்படுத்திய மாபுரம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அண்ணா எம்பி முருகன் அவர்களுக்கும், முதுகுளத்தூர் மண்ணின் மைந்தன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு கலை குடும்பத்து சார்பாக நன்றி. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே தென்பாண்டி. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடுத்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறையிலிட்டு அவர் ஆர்வத்துடன் உழைத்து வருகிறே துணித்தாரையா பெரும் பாசமே நம்மளா. தென்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி